ஹாய் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நேற்று வீடியோவில் சிகப்பரிசி மாவு வச்சு புட்டு எப்படி பண்ணலான்னு பார்த்தோம். அதே சிகப்பரிசி மாவு வச்சு கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகாய் ஒரு 3 மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கொழுக்கட்டை மாவோட நல்லா பிளெண்டாகி வரும். கொஞ்சம் கருவேப்பிலையை 2-3 பிச்சு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அந்த மாவுக்கும் சேர்த்தே உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணி அளவு நான் இன்றைக்கி 1/2 கப் மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் மாவுக்கு 2 கப் அளவு தண்ணியை கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டம்ளர் தண்ணியை மட்டும் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் மீதி தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த 1/2 கப் அளவு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கட்டி பிடிச்சி போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருக்கும். அப்போ தண்ணி பத்தாத மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் மீதி இருக்க 1 டம்ளர் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டு பாருங்கள். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா, நம்ம இடியப்ப மாவு பிசைவோல் அந்த மாதிரி சாஃப்டாக இலகுனாப்பில் இருக்கணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எடுத்தால் நல்லா உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரணும். கையில் ஒட்டாமல் இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவு கொஞ்சம் ஆற விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக மாவு ஆறிடக்கூடாது. கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும். அந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான சிகப்பரிசி கொழுக்கட்டை ரெடி. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நான் நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரியே இந்த மாவு மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு ஈவினிங் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த புட்டோ கொழுக்கட்டையோ ரெடி பண்ணிடலாம். ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. இந்த கொழுக்கட்டை வேக வைக்கும் போதே அப்படியே வீடே மணக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்லா வாசமாக இருக்கும். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நேற்று வீடியோ இன்னும் நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா டைட்டிலுக்கு மேலே அந்த லிங்க் டேக் பண்ணி விடுறேன். செக் பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.